3000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் இருந்தது. இன்னும் 3000 வருஷம் போனாலும் கப்பல் இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ 1,00,000 tons ஒரு கார்கோ ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகணும் அப்படின்னா there is no other cheaper and safer means to transport ஷிப்பை தவிர்த்து. வார் நடக்கும்போது ஷிப்ஸ் வரல. அப்போ தான் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கிறதும் சீஃபேரஸ்னு ஒருத்தர் இருக்கிறதும் ஷிப்ஸ் வரலன்னா நமக்கு கேஸ் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகும், சமையல் வாயோட வேலை உயர்ந்து போகும் அப்படின்றது அப்போதான் நமக்கு புரியல, ஜென்ரல் பப்ளிக்கு ஏற்படுது. ஆக்சுவலி நியூஸ்லலாம் ஹார்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க, அது க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது தான் அது இன்னும் நல்லா கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி அது க்ளோஸ்டானால் அந்த இடத்துல எதுவும் நம்மளால் ஷிப்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? க்ளோஸ்னால் அங்கே லாக்லாம் எதுவும் இல்லை, டோர் எதுவும் இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு க்ளோஸான ஒரு இடம், 2 இல்லை. சார் சூப்பராக இருக்குது சார் பார்க்கும்போதே. இது உள்ளே வந்தோடனே நான் ஒரு கப்பலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஷிப் நேவிகேஷன் பிரிட்ஜ் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது. ஓகே, இதில் ட்ரைனிங் பண்ணால் நீங்கள் ரியல் ஷிப்பில் நீங்கள் பிரிட்ஜில் இருந்து நேவிகேஷன் பண்ணுற எல்லாத்தையும் இங்கேயே பண்ணலாம். நான் யூ கேன் மூவ் த ஷிப், கிவ் டெட் ஸ்லோ அஹெட். நானே மூவ் பண்ணிட்டா? எஸ், slow ahead. move ஆகுது. You see the motion also, and also you get this noise also. The engine is actually kicking ahead and moving on now. இப்போ இந்த கோர்ஸ் ஆட்டோமேட்டிக் பைலட். இங்கே வாங்க, நீங்கள் ஷிப்பை ஸ்டேர் பண்ணலாம். காரில் பண்ணுவீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேர் பண்ணலாம். சார் உண்மையாவே நானே ஏதோ ஷிப்பை ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது சார். ஓட்டுறீங்க மேடம். நான் மேரிடைம் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன் வீட்டில் சொன்னால் பேரண்ட்ஸ் எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். இவங்க 6 months கப்பலில் இருப்பாங்க, 6 months தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. இது இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டே தான் இருக்கா? இது மித்துன்னு சொல்கிறது ஒரு இடத்துல. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே அருணா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் ஸ்டடீஸ். மேரிடைம் ஸ்டடீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலேஜோட அட்மிஷன் என்ன, பிளேஸ்மெண்ட் என்ன, அதே மாதிரி இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்லாம் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மிஸ்டர் என் குமார் அவர்கள்ட்ட தான் பேச போகிறோம். வாங்க அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம மேரிடைம் ஸ்டடீஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு மேரிடைம் ஸ்டடீஸ்னால் என்ன? மேரிடைம் ஸ்டடீஸ்னால் கப்பல் அண்ட் கப்பல் சார்ந்த பணிகளுக்கான படிப்பு. அது இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் வேல்ஸ் மேரிடைம் ஸ்டடீஸில் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, 3 year கோர்ஸு. ஃப்யூச்சரில் ஒருத்தர் கப்பல் கேப்டன் ஆகிறதுக்கான கோர்ஸ் இது. இன்னொன்று என்ஜின் சைட் மெரீன் இன்ஜினியரிங் 4 year ப்ரோக்ராம். இதை படித்தா ஃப்யூச்சரில் சீஃப் இன்ஜினியர் ஆகலாம். இதை தவிர்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நேவல் ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆல்சோ கேன் பிகம் மெரைன். அதுக்கு ஒரு கன்வர்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது 1 year. தட் இஸ் கால்ட் கிராஜுவேட் மெக்கானிக்கல் மெரைன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். அது 1 year ப்ரோக்ராம். அதை தவிர்த்து டிப்ளமா மெக்கானிக்கல் படித்தவங்க கூட மெரைன் இன்ஜினியர் ஆகலாம். அதுக்கு ஒரு 2 year ப்ரோக்ராம் இருக்குது. அது ப்ரீசி ட்ரைனிங் ஃபார் டிப்ளமா ஹோல்டர்ஸ். இந்த 4 கோர்ஸுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு கோர்சஸ். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு ப்ரீசி பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் ஆரம்பித்தது வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான். அவர் சேர்மன் சான்சலர் டாக்டர் ஐசிடி கணேஷ் வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் இன் இந்தியா. 1995 ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. 1998 முதல்ல அப்ரூவல் வாங்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே அப்போ பிஎஸ்சி நாட்டிக்கல் ஆரம்பித்தது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் வேல்ஸ் தான். இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஆனால் முதல்ல பயணியராக ஆரம்பித்தது வேல்ஸ் தான். சார் இந்த மேரிடைம் ஸ்டடீஸ் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணணும்? 12th முடித்த பிறகு சீஃபேரிங் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதாவது நாட்டிக்கல் ஆஃபீஸராகவோ இல்லை மெரைன் இன்ஜினியராகவோ ஆகுனா IMUCET இது கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மெடிக்கல் கோர்சஸுக்கு நீட்டு கம்பல்சரியோ அதே மாதிரி இந்த கோர்சஸுக்கு IMUCET அப்படின்ற எக்ஸாம் கம்பல்சரி. மார்ச் மந்தில் கால் ஃபார் பண்ணுவாங்க. மே மாதத்தில் எக்ஸாம் நடக்கும். ஜூன் ரிசல்ட் வரும். ஜூன் ஜூலை அந்த அட்மிஷன் நடக்கும். ஆகஸ்ட்லேருந்து கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகும் எல்லா வருஷமும். இது மெரைன் இன்ஜினியரிங் நாட்டிக்கல் சயின்ஸ் ப்ரீசி கோர்சஸுக்கு. இதை தவிர்த்து நான் சொன்ன 2 கோர்ஸ் GME DME முதல்ல சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. அது சர்டிஃபிகேட் கோர்சஸ் தான். ஆல்ரெடி கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க இல்லை டிப்ளமா ஹோல்டர்ஸ் பண்ணுறவங்க கோர்ஸ் அது. இதை தவிர்த்து வேல்ஸ் மேரிடைம் ஸ்டடீஸில்
ADNS அப்படின்னு ஒரு ஃபாரின் பேஸ்ட் கொலாபரேஷன் கோர்ஸ் கூட இருக்குது. அதுவும் நாட்டிக்கல் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் பண்ணாதவங்க ஸ்டில் தே வாண்ட் டு பிகம் seafarers, they can pursue that course also. இதை தவிர்த்து there are allied ancillary industry supported courses in maritime studies also. For example, BBA maritime logistics. Shipping industry வந்து ஒரு larger part of logisticsல ஒரு key sector. Correct. So logistics holistically includes seafaring and maritime logistics also. அதுக்கு ஒரு கோர்ஸ் 3-year program which prepares them for the back end service of the shipping industry. ஷிப்ஸ் கப்பலில் மூவ் ஆகணும்னா பேக் எண்டில் அதுக்கு சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற பர்சனல்ஸ் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க, எஸ்பெஷலி மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி. இதை தவிர்த்து ஒன் மோர் கோர்ஸ் ஆல்சோ வி ஆர் ஆஃபரிங், BSc இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது சீஃபேரிங் கோர்ஸ் இல்லை, இது இண்டஸ்ட்ரிக்கு அடாப்ட் பண்ணுற ஒரு கோர்ஸ் இன்க்ளூடிங் மேரிடைம் இண்டஸ்ட்ரி. சார், அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம மேரிடைம் ஸ்டடீஸ் பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து மெடிக்கலை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது, இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது, மேரிடைம் ஸ்டடீஸ் பற்றி அவேர்னஸ் இருக்கா? இப்போ வந்து கம்பேர் பண்ணால் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி இருந்ததை விட அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஓவரால் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ AI, ML, டேட்டா சயின்ஸ் இதை பற்றி இருக்கிற ஒரு அவேர்னஸ் வந்து மேரிடைம் ஸ்டடீஸுக்கு எப்போவுமே இல்லை தான். இதுக்கு காரணம் வந்து இண்டஸ்ட்ரி இஸ் அ சைலண்ட் சர்வீஸ் டு த என்டையர் கம்யூனிட்டி. இப்போ இந்த வார் நடக்கும்போது ஷிப்ஸ் வரல, அப்போ தான் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கிறதும் சீஃபேரர்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறதும், ஷிப்ஸ் வரலன்னா நமக்கு வந்து கேஸ் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகும், சமையல் வாயோட வேலை உயர்ந்து போகும் அப்படின்றதே அப்போதான் நமக்கு புரியுது, ஜென்ரல் பப்ளிக்கு ஏற்படுது. ஆக்சுவலி நியூஸ்லலாம் ஹார்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது தான் அது வந்து இன்னும் நல்லா கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி அது க்ளோஸ்டானால் அந்த இடத்துல இருந்து நம்மளால ஷிப்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? கரெக்ட். க்ளோஸ்னால் அங்கே வந்து லாக்லாம் எதுவும் இல்லை, டோர் எதுவும் இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு க்ளோஸான ஒரு இடம், 2 லேண்ட் லாக்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 23 to 24 நாட்டிக்கல் மைல்ஸ் அகலம் இருக்கிற ஒரு நீர் பாதை. அது அங்கே டென்ஸ் டிராஃபிக் இருக்கும். பெர்சியன் கல்ஃப் உள்ள போகிற வரத்துக்கு அதுதான் ஒரே வழி. சார், மேரிடைம் ஸ்டடீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து வெறும் ஷிப் மட்டும் இல்லை இல்லையா, இது ஒரு குளோபல் ஈகோசிஸ்டம். ஸோ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்போவுமே அவாய்ட் பண்ண முடியாதது. இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, மேரிடைம் இண்டஸ்ட்ரி இல்லை அப்படின்னா எக்கானமி வில் நாட் மூவ். மோர் தென் 90% ஆஃப் வால்யூம் ஆஃப் கூட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் வியா ஷிப்ஸ் அண்ட் சீஃபேரிங் அண்ட் மேரிடைம் இண்டஸ்ட்ரி ஒன்லி. அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் இருந்தது, இன்னும் 3000 வருஷம் போனாலும் கப்பல் இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ 1,00,000 tons ஒரு கார்கோ ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகணும் அப்படின்னா தெர் இஸ் நோ அதர் சீப்பர் அண்ட் சேஃபர் மீன்ஸ் டு டிரான்ஸ்போர்ட். ஷிப்பை தவிர்த்து நீங்கள் ஏர்லிஃப்ட் பண்ண முடியாது. 1,00,000 tons வந்து நீங்கள் ஏர்லிஃப்ட் பண்ணவே முடியாது. பை ரோட் மீன்ஸ் ஆல்சோ இஸ் நாட் பாசிபிள். எல்லா இடத்தையும் நீங்கள் பை ரோட் ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து வில் ஆல்வேஸ் ரிமைன் எவர் கிரீன். இந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் எந்த எக்கானமி மூவ் ஆகாது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வில் கம் டு எ கிரைண்டிங் ஹால்ட். இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸிஸ்டன்ஸ், ஆல்வேஸ் வில் ரிமைன். இது நான் சொல்கிறது வந்து சீஃபேரிங் மட்டும் இல்லை, அது அசோசியேட்டட் எல்லா ஆன்சிலரி இண்டஸ்ட்ரி வெதர் இட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஆர் அதர்வைஸ் தே வில் ஆல் ரிமைன் ஃபார் எவர். அதை அடாப்ட் பண்ணிக்கிற டெக்னாலஜி சொன்னால் மாறலாம், அந்த இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும். ஓகே, வெளியில் நிறைய வந்து மேரிடைம் கோர்சஸ் இருக்குது, ஆனால் வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் கோர்சஸ் வந்து அதில் எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறீங்க? அதே மாதிரி இங்கே வந்து அவங்களுக்கு என்ன தனித்துவமான எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறீங்க? இங்கே நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறது இப்போ வந்து BBA மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் என்ற கோர்ஸை வந்து இங்கே நடத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்சிலரி ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கோர்ஸ். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நடக்குது, இங்கே தான் நடக்குது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து டாட் பை industry professionals who each have 20 years plus experience of working in the seafaring industry or associated to maritime logistics industry. இது வந்து ஒரு யூனிக். எல்லா காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டி நடத்துறது வந்து நீங்கள் வந்து பேப்பர் டைகர் சொல்லலாம், அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க ப்ராக்டிஸிங் ப்ரொஃபஷனலாக இருந்ததுக்கான வாய்ப்பு கம்மி. இங்கே இந்த கோர்ஸை வந்து இஸ் பீயிங் டாட் பை பீப்புள் who are from the industry. இது வந்து கோடி கொட்டு கொடுத்தாலும் கிடைக்காது. இது வந்து பை நேச்சர், இது மேரிடைம் ஸ்டடி ஸ்கூல் வேல்ஸில் இருக்கிறதால டீச் பண்ணுறவங்க வந்து இண்டஸ்ட்ரி கேப்டன்ஸ், சீஃப் இன்ஜினியர்ஸ், மெரினிங் பேக்ரவுண்ட். ஸோ தே நோ அபவுட் இட் பெட்டர் தென் அதர்ஸ். அந்த கோர்ஸோட டெலிவரி வந்து ரியல் ப்ரொஃபஷனல்ஸ், ரியல் டைம் டெலிவரி இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் தே ஆல்சோ டேக் தம் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஆல் வித் இன் த இண்டஸ்ட்ரி. திஸ் இஸ் அ ஸ்பெஷல் யூனிக் ட்ரைனிங் ஃபார் BBA மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் இன் வேல்ஸ்.
ஓகே ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இந்த கோர்சஸ் நியூ கோர்சஸ் சொன்னீங்க. இந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கிறவங்களோட ஃப்யூச்சர்ஸும் எப்படி இருக்கும்? இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி மேரிடைம் இண்டஸ்ட்ரி வில் ஆல்வேஸ் ரிமைன். இப்போ டெக்னாலஜி பேஸ்டு இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு இது என்ன ஆகும், என்ன மாதிரி ஃப்யூச்சர் இருக்குன்னு ஒரு பிக் கொஷின் மார்க்காக இருக்கும் கொஷினை விட. வேறஸ் மேரிடைம் இந்த இண்டஸ்ட்ரி இது அசோசியேட்டட் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி வில் ஆல்வேஸ் ரிமைன். கூட்ஸ் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் டி முதல்லையும் இருந்தது, இப்போவும் இருக்குது, இன் ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். அது மாறவே மாறாது. இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற வந்து டெக்னாலஜி வரதால் அடாப்டேஷன் ஏற்பட்டு மாறுதல்கள் ஏற்படலாம், ஹவு இட் இஸ் டெலிவர்ட். பட் கூட்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் வில் நெவர் ஸ்டாப். அது இல்லைன்னா எக்கானமியே இல்லை. அதனால் இந்த இண்டஸ்ட்ரி உள்ள இப்போ வரவங்க அப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணிக்கின்ற தேவை மட்டும்தான் இருக்குமே தவிர இண்டஸ்ட்ரி வில் ரிமைன். ஓகே, வேறு இந்த ஜாப் இருக்குமா அந்த கொஸ்டின் மார்க் எப்பவுமே கிடையாது. இப்போ உள்ளே வந்தாக்க ஒரு 23-20 year old ஒன் student or candidate is coming to the industry as a fresh graduate entering in the industry. Next 50 years also their career is safe. ஓகே, புரியுது. அது இதில் இந்த சில ஸ்பெஷாலிட்டி. இப்போது சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அதில் வருது என்னென்னா, இப்போது ஏஐ வருது, ஆட்டோமேஷன் சம்திங் இஸ் கம்மிங். அது 10 வருஷம் கழிச்சு இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுடலாம். சில டெக்னாலஜிஸ் வந்து அவுட்டேட் ஆகி போயிடலாம். அந்த மாதிரி ஸ்கில் செட்டே தேவையில்லாமல் போயிடலாம். பட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஆல்வேஸ் வில் பி இன் டிமாண்ட். சீஃபேரிங் ஆல்வேஸ் வில் பி இன் டிமாண்ட். அசோசியேட்டட் ஆன்சலரேட்டட் இண்டஸ்ட்ரி ஆஃப் மேரிடைம் வில் ஆல்வேஸ் ரிமைன். இது போகவே முடியாது. அது போயிடுச்சுன்னா எக்கானமி கிடையாது. ஸோ இட் வில் ரிமைன். சார், யூஸ்வலாக வந்து நான் மேரிடைம் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன் வீட்டில் சொன்னால் பேரண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஒரு பயம் இருக்கும். இவங்க வந்து 6 months வந்து கப்பலில் இருப்பாங்க, 6 months தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. இது இப்போ வரைக்குமே வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கா? இது வந்து மித்துன்னு சொல்கிறது ஒரு விதத்தில் அது உண்மையும் கூட. ஓகே, இப்போ ஒருத்தர் ஷிப்பில் டிசைட் பண்ணி ஒர்க் பண்ண போயிட்டா நீங்கள் ஷிப்லேயும் இருந்துட்டு வீட்லேயும் இருக்க முடியாது. கரெக்டு. ஸோ ஷிப்பில் போகும்போது ஷிப்பில் தான் இருக்கணும். ஸோ நார்மலி அந்த கான்ட்ராக்ட் பீரியட்ஸ் ஹவ் ரெடியூஸ்டு. இனிஷியல் அந்த ட்ரெயினி பீரியடில் போகும்போது ஜூனியர் ஆஃபீஸராக இருக்கும்போது ஈவன் லாங்கர் பீரியட் தே சேல் 8 months 9 months. இப்போ வேர்ல்டு ஓவர் 9 months இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் கான்ட்ராக்ட். சீனியர் மோஸ்ட் லெவலில் கேப்டனாவோ சீஃபினாவோ செகண்ட் இன்ஜினியர் சீஃப் ஆஃபீஸர் ஆகும்போது 4 மாதம் தான் கான்ட்ராக்ட் பீரியடு. ஓகே ஓகே. ஷிப்பில் போகும்போது எவ்ரி டே இஸ் அ மண்டே. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு ஹாலிடேயில் வரும்போது எவ்ரிடே இஸ் அ சண்டே. டெல் மீ ஒன் மோர் ப்ரொஃபஷன் விச் ஹஸ் காட் எவ்ரிடே இஸ் அ சண்டே ஃபார் 6 months. அது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லையா? கரெக்டு. 9 to 5 ஜாப், டெஸ்க் பவுண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்காது. பட் தோஸ் ஹூ வாண்ட் டு டூ சம்திங், see different places, cultures, interact with people, அவங்களுக்கு வந்து சீஃபேரிங் மேரிடைம் இண்டஸ்ட்ரி வில் ஐடியலி சூட். சார், ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேரிடைம் ஸ்டடீஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நேச்சுரலி ஒரு பயம் இருக்கும். ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா, அதே மாதிரி குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வேல்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் ஸ்டடீஸ் எடுக்கிறேன். இங்கே நீங்கள் அதுக்கு என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி தரீங்க? பை நேச்சரே ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி மேரிடைம் இண்டஸ்ட்ரி இஸ் குளோபல் இன் நேச்சர். இந்த கோர்ஸை முடிக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்குது 90% எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆஃபர்ஸ் ஒன்லி. ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு இடத்துல இருக்க போகிறதில்ல, ஒரு கண்ட்ரின்னு ஒரு கண்ட்ரிக்கு தான் போகும். ஸோ பை நேச்சர் இட் இஸ் குளோபல். இதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் என்னென்னா, இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்லேருந்து ஸ்பெசிஃபிக் மாடுலர் கோர்சஸ் ஃபார் சீஃபேரிங் ஆல்சோ இஸ் டாட். அதை தவிர்த்து இவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்கணுன்றதுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் வி அரேஞ்ச், ஷிப் விசிட்ஸ் வி டேக் தம் டு, அண்ட் கண்டெய்னர் யார்ட்ஸ் வி டேக் தம் டு ஃபெமிலியரைஸ் தெம்செல்ஸ் வித் த இண்டஸ்ட்ரி. இது வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபார் தீஸ் கோர்சஸ். ஓகே ஓகே சார். சார், நம்ம மேரிடைம் ஸ்டடீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கப்பலில் வேலை செய்கிறோம் அப்படின்னாலே அதில் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? யூஸ்வலி ஒன்று சொல்லுவாங்க, இதை வந்து பாய்ஸ் தான் அதிகமாக இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் சூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கீங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டு வருது. நீங்கள் சொல்கிறது 100% ட்ரூ. ஒரு 10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் 1 or 2 girls per batch அவ்வளோதான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா they are about 15 to 20% already. Each year there are about 20-25 students joining girls. It is being supported by parents also. இப்போ வேல்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா there are about 100 girls studying different courses. 100 girls are studying this course. அந்த சீஃபேரிங் கோர்சஸ் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க நாட்டிக்கல் சயின்ஸ், மெரைன் இன்ஜினியரிங், இதில் வந்து விமன் ஷுட் பி என்கரேஜ் அப்படின்றது தான் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டும். இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, girl students if they pick up this course nautical science or marine engineering they are given 1 lakh scholarship ஒரு வருஷத்துக்கும்
1 lakh ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கேர்ள் கேண்டிடேட் வந்து பிஏ மெரைன் இன்ஜினியரிங் 4-year ப்ரோக்ராம் எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 4 lakh ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். டைரக்ட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட், அவங்க அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா per year 1 lakh per year 1 lakh is a lot of amount that is provided purely for the purpose of increasing number of women in the seafaring profession. ஓகே சார், நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படி சொல்லியிருந்தீங்க. பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட்லி என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கரெக்ஷன் நீங்கள் சொன்னதில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10 years ரன் ஆகிட்டு இருக்கிற கோர்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங். அவர் அலுமினி ஃப்ரம் த கோர்ஸ் ஆர் பிளேஸ்டு ஆல் ஓவர் த துபாய், சிங்கப்பூர் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரின்றது வந்து ஓவரால் ஹாலிஸ்டிக், இட் இன்க்ளூட்ஸ் ஷிப்பிங் ஆல்சோ. அந்த ஓவரால் இண்டஸ்ட்ரியில் ஒரு அங்கம் தான் ஷிப்பிங்கும் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தாக்கா. இதில் மேரிடைம் லாஜிஸ்டிக்னா அதுக்கு பேக் எண்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வி நீட் ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ நோ அபவுட் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் த கார்கோ ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. இதை பற்றிய நாலேஜ் இருக்கிற ப்ரொஃபஷனலை உருவாக்குறது தான் பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ்ன்ற கோர்ஸ். ஓகே, இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஸ்கில் ஓரியன்டாக என்னென்னலாம் நீங்கள் இவங்களுக்கு ஸ்கில் ஓரியண்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இன் த ரியல் டைம் இண்டஸ்ட்ரி, பீயிங் டெலிவர்டு பை இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அக்ராஸ் த குளோப் இன் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன்ஸ். இதுதான் இதுக்கு ஸ்பெஷல். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு ரியல் டைம் சிமுலேட்டர் பேஸ்ட் ட்ரைனிங் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆகட்டும், இதெல்லாம் இந்த கோர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேல்ஸ் மேரிடைமில் பண்ணுறோம். இந்த பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற கோர்ஸே வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கானது இல்லை, ஷிப்பை சப்போர்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஷிப்பில் வந்து கார்கோஸ் வந்து மூவ் ஆகும். இதை மூவ் பண்ணுறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஃப்ரைட் ஃபார்வேர்டிங், சார்ட் புக்கிங் அண்ட் வெசல்ஸ் டெலிவரி ஸ்கெடியூல் மானிட்டர் பண்ணுறது, கார்கோவை ட்ராக் பண்ணுறது, இது எல்லாம் பண்ணுறவங்க தான் மேரிடைம் ப்ரொஃபஷனல்ஸ் who are in the logistics industry. இது வந்து ஷோர் பேஸ்டு ஜாப் தான். இது வந்து ஒரு கார்ப்பரேட் ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ வில் ஸ்டார்ட் வித் த இண்டஸ்ட்ரி, ரைட் ஃப்ரம் த யார்ட் டெலிவரி டு போர்ட் மேனேஜ்மெண்ட், ஆல் திஸ், தென் தே கோ டு கார்ப்பரேட் ஹையர் லெவல்ஸ் ஆல்சோ. இது வந்து ஒரு பேசிக் பில்டிங் கோர்ஸ். இது வந்து ஒரு சர்டிஃபைடு ப்ரொஃபஷனலாக அவங்க வெளில போகும்போது இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல். ஸோ தே ஆர் பீங் வெல்கம்டு பை த இண்டஸ்ட்ரி. ஸோ இட் இஸ் a key value addition industry actually to actual seafaring and cargo movement by sea. புரியுது சார். நான் பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக் தான் நான் படிக்கணும்னு ஒரு பையன் நினச்சிட்டு வரான்னா அவன் என்னென்ன கோர்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் முடிச்சிருக்கணும்? மேடம், இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்கும், இந்த கோர்ஸ் நான் படிக்கணும்னா am I eligible or not? Anybody who has passed 12th standard +2 in any stream including vocational group, pure science, all are eligible. ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பில்டிங் பிளாக் மாதிரி. ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல் நாங்கள் உருவாக்கி தரப்போகிறோம். நீங்கள் ஏற்கனவே டொமைன் நாலேஜ் எதுவும் இருக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் சயின்டிஃபிக் பேக்ரவுண்டாக இருந்திருக்கணுன்ற தேவையும் இல்லை, காமர்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கணும் அதுவும் இல்லை. எனிபடி ஹூ ஹஸ் பாஸ்ட் 12th are eligible to apply for this course and they can turn themselves into logistic professional. அதுதான் அந்த கோர்ஸோட பியூட்டி. ஓகே, சூப்பர் சார். சார், நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி இந்த ஒரு மாடல் கப்பலை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, இதில் வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போது மேரிடைம் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க யூஸ்வலியே வந்து அவங்களோட லைஃப்பில் சேஃப்டி ரொம்ப முக்கியம், அவங்களோட சேஃபர் சைட் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா சீயில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம சீயை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் சீ வந்து ரஃப் சீயாக இருக்கும், அதில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சீ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கேப்டனாக ஒரு 20 years இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு வாசகம் இல்லை, இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். இங்கே சீஃபேரிங்லேயும் ஷிப்பிங்லேயும் வந்து எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது யுவர் ஆப்ரேஷன்ஸ் மஸ்ட் பி சேஃப். ரிஸ்க் அவர்ஷனாக இருக்கணும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும், ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணணும். இதுக்கான ட்ரைனிங் வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மாடுலார் கோர்சஸ் ஆர் ப்ரொவைடட். பர்சனல் சேஃப்டி ஆன் போர்டு ஷிப், லைஃப் சர்வைவல், பர்சனல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபயர் ஃபைட்டிங், பேசிக் நெசசிட்டிஸ், ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இது எல்லாமே இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து இன்பில்ட் இன் த கோர்ஸ், வி டோன்ட் சார்ஜ் எனிதிங் ஃபார் இட். சார், நெக்ஸ்ட் இந்த கேம்பஸில் இருக்க ஸ்டிமுலேட்டர் ரூம்க்குலாம் போய் பார்க்கலாம். ஷூர், வெல்கம் மேடம், லெட்ஸ் கோ. ஓகே சார், நம்ம வந்து ஸ்டிமுலேட்டர் ரூம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யூஸ்வலி வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லேப் இருக்கும், மெடிக்கல் காலேஜில் ஒரு லேப் இருக்கும், மேரிடைம் காலேஜ்லேயும் வந்து ஒரு லேப் பார்க்குறோம். இது வந்து ஒரு கப்பலுக்கான ஒரு டெமோ லேபா சார்? ஆமாம் மேடம், இது கப்பலுக்கான டெமோ லேப்ன்றதை தவிர்த்து அதுக்கும் மேலே ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். இது பிரிட்ஜ் சிமுலேட்டர் ரூம் சொல்லுவோம். ஒரு கப்பலில் போனால் ரியலாக ஒரு பிரிட்ஜில் என்ன இருக்குமோ, நேவிகேட்டிங் பிரிட்ஜில்
அது அப்படியே 100% இங்கே வந்து சிமுலேஷன் பண்ணியிருக்கு. நீங்க சொல்லும் போதே பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் லெட் அஸ் கோ அண்ட் see. ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிட்ஜ் சிமுலேட்டர் லேப்குள்ளே போகிறோம் இல்லையா? எஸ் மேடம். சார் சூப்பராக இருக்குது சார், பார்க்கும்போதே செமையாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப கூலிங்காக இருக்குது. இது உள்ளே வந்தோடனே நான் வந்து ஒரு கப்பலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். 100% யூ ஆர் கரெக்ட். இது வந்து 270 டிகிரி ரியல் ஷிப் நேவிகேஷன் பிரிட்ஜ் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஓகே, இதில் வந்து ட்ரைனிங் பண்ணால் நீங்கள் ரியல் ஷிப்பில் நீங்கள் பிரிட்ஜில் இருந்து நேவிகேஷன் பண்ணுற எல்லாத்தையும் இங்கேயே பண்ணலாம். இப்போ நம்ம சென்னை ஹார்பரில் போகிற மாதிரி இந்த செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நியூயார்க் ஹார்பருக்கு போகிற மாதிரி செட் பண்ணலாம், ஹாங்காங் போகிற மாதிரி செட் பண்ணலாம், வேறு எந்த ஹார்பர் போகிறது நீங்கள் சிமுலேட் பண்ணலாம். ஓகே, 30 இயர்ஸ் முன்னாடி நான் முதல் தடவை ஷிப்புக்கு போகும்போது முதல் தடவை பிரிட்ஜில் போகும்போது என்ன பண்ணணும்னே தெரியாது. ஐ வாஸ் லாஸ்ட். பிரிட்ஜில் பார்த்து எல்லா லைட்டு ஷிப்பு வருது, இந்த மாதிரி நேவிகேஷன் பிரிட்ஜஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிமுலேட்டர் ட்ரைனிங் பண்ணிட்டு போகும்போது ஷிப்பில் போய் என்ன பண்ணணும் அப்படின்றது பேசிக் ஐடியா மோர் தென் சஃபிஷியன்ட்லி தி கெட் டு லேர்ன். ப்ளீஸ் கம் த ஸ்டேஜ். நீங்கள் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு. எஸ் மேடம். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க 30 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது? ஆக்சுவலி வெரி வெரி பெனிஃபிஷியல். பிகாஸ் அவங்க ஷிப்பு போகும்போது கொலிஷன் ப்ரிவென்ஷன்னா என்ன பண்ணணும், ஷிப்போட ஸ்டேரிங் எப்படி பண்ணணும், ரேடார் எப்படி யூஸ் பண்ணணும், எக்டிப் டெட் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடியே தெரியும். when they go to the ship's bridge they become a vital important cog in the wheel of this bridge team. அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களோட கேரியர் growth become faster because they learn things faster. இதுதான் இந்த சிமுலேஷனோட டெக்னாலஜியோட அட்வான்ஸோட பெனிஃபிட் டு த இண்டஸ்ட்ரி. ஓகே, இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்க போகிறாங்க பசங்க. ஏன்னா எனக்கே இது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, சூப்பராக இருக்குது இது பார்க்கும்போது. எஸ் மேடம், திஸ் இஸ் பெனிஃபிட் ஆஃப் த டெக்னாலஜி. இப்போ எல்லா மெரைன் காலேஜஸ் இந்த மாதிரி சிமுலேட்டர் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் இன் சவுத் இந்தியா. முதல்ல இந்த மாதிரி சிமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணது வேல் ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் ஸ்டடீஸில் தான். சார், ஃப்ளைட்டில் வந்து எப்படி ரேடார் செயல்படும் அப்படின்றது ஓரளவு நமக்கு தெரியும். ஆனால் கப்பலில் வந்து எப்படி ரேடார் வந்து செயல்படும்? வாங்க மேடம், இது பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது மெரைன் ரேடார்னு பேர். இந்த ரேடார் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற 1 மைல்லேருந்து அப் டு 48 மைல்ஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு இந்த ரேடாரில் நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற டார்கெட்னு சொல்லுவோம், மற்ற ஷிப்ஸை காட்டும். அது நீங்கள் ட்ராக் பண்ணலாம், எவ்வளோ க்ளோஸாக அது வரும், ரிஸ்க் அவாய்டன்ஸ், எப்படி கொலிஷன் அவாய்டன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு தேர்ட் ஐ ஆஃப் த நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். விசிபிலிட்டி நல்லா இருக்கும்போது யூஸ் ஆகும். ரெஸ்ட்ரிக்டட் விசிபிலிட்டி வந்தப்ப, அதாவது மழை பெய்யுது, புயல் அடிக்குது, இது வெளியில தெரியல அப்படின்னா இதுதான் தேர்ட் ஐ ஆஃப் த நேவிகேட்டர் பார்க்கறதுக்கு. யூ கேன் ஆப்ரேட் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். இந்த ஆரோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, நீங்க ரேஞ்சை வந்து மாத்தலாம். இங்க ரேஞ்ச் திங்ஸ்னு போட்டு ரேஞ்சை போய் கிளிக் பண்ணுங்க, நீங்க மாத்தலாம். ஓ அப்படியா? ரேஞ்ச் இப்போ 3 மைல் நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் அது காட்டுது. நீங்க அதை கிளிக் பண்ணுங்க, அந்த மேல் நீங்க கிளிக் பண்ணுங்க. you can now 6 miles. நம்ம போற கோஸ்ட் லைனும் தெரியுது, இருக்கிற ஹார்பர், அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாமே தெரியுது. இட்ஸ் ஒன்லி a matter of time. நீங்க கத்துக்கிறது இந்த ரிஃப்ளெக்ஷன் வர இந்த ரேடார் பிளிப்ஸ்க்கு எதுக்கு என்னென்ன மீனிங். இப்போ நீங்க 12 மைல்ஸ் நமக்கு அரௌண்ட் என்னென்ன இருக்கு எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதையும் கோரிலேட் பண்ணி எப்படி கொலிஷன் அவாய்டன்ஸ் பண்றது அப்படின்னு ஓவர் a period of time you learn. இங்க அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். ஷிப்ல போனோம்னா ஆக்சுவலா அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஷிப்பில் போய் யூஸ் பண்ணுற ரேடார் இதுவும் எக்ஸாக்ட்லி சேம். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். இங்கே அது சிமுலேட்டர், அங்கே ஆக்சுவல் எக்யூப்மெண்ட். ஆக்சுவலி இந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னுமே வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை இன்னுமே அதிகமாகப்படுத்துது. 100%. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது பண்ணால் அந்த கைன்மேட்டிக் லேர்னிங் இஸ் மச் மோர். அதுதான் சிமுலேட்டரோட அட்வான்டேஜ். புக்கில் படிக்கிறது, ஒரு வீடியோவில் பார்க்கறது ஒரு விதமான லேர்னிங். பட் ஆக்சுவலி when you do something practically, the learning is much more stronger. Underpinning knowledge remains with you for a much longer time. அதுதான் அட்வான்டேஜ் இந்த மாதிரி சிமுலேட்டர் லேப்ஸோட. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இது பார்க்கும்போது. சார், நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லிங்க, அதாவது வேல்ஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி இண்டஸ்ட்ரி சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கோர்ஸு. இந்த மாதிரி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராம் வந்து இன் அண்ட் அரவுண்ட் சென்னையில் எந்த டீம்டு யூனிவர்சிட்டிலையோ அதர் காலேஜஸ்லையும் இல்லவே இல்லை. இந்த கோர்ஸ் வந்து வேல்ஸில் ஆஃபர் பண்ணுறோம். இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலேருந்து எவ்ரி செக்டர் நீட்ஸ் சேஃப்டி ஆஸ் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் உருவாக்குறது தான் இந்த கோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்.
ஓகே, இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசிட்டே போகலாம். let us go. சார், நம்ம பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா இது வந்து வெறும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இது வந்து கவர் பண்ணுமா, இல்லை இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு இதுலலாம் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணும்? மேடம், இந்த கோர்ஸ் வந்து ரெண்டு சேர்ந்தது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்றது வந்து அன்அவாய்டபிள். யூ ஹாவ் டு டூ நெசசரி ஒர்க். பட் அதை சேஃபாக எப்படி பண்ணுறது, ரிஸ்க்கை எப்படி அசஸ் பண்ணுறது, ரிஸ்க்கை எப்படி மிடிகேட் பண்ணுறது, லாஸை எப்படி மினிமைஸ் பண்ணுறது. இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அன்அவாய்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்ஸ்லைட், எர்த்குவேக், வைல்டு ஃபயர் ஆர் எனிதிங் விச் இஸ் நாட் மேட் பை மேன் பர்பஸ்ஃபுல்லி பட் இட் ஸ்டில் ஹேப்பன்ஸ். ஓகே, அதை வந்து நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ண முடியாது, அந்த டிசாஸ்டரை வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ண பார்க்குறோம். இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து இந்தியன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 எனாக்ட் பண்ணி எல்லா கவர்மெண்ட்டும் அதை எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ப்ரொமல்கேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செல்லோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாடியோ இருக்கும். அதுக்கு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் வேறு இண்டஸ்ட்ரியில் ட்ரெயின் ஆனவங்க இங்கே வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் பண்ணி தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக ஆக முடியும். இப்போ இதுக்கான ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இன் அண்ட் அரவுண்ட் சென்னையில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வேறு எங்கேயுமே ஆஃபர் பண்ணல. கேண்டிடேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ரெடியாக இங்கேருந்து போவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 100%. அதுதான் இந்த மாதிரி கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கான பர்பஸு. ஓகே சார், இவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்கு ஜாப் கிடைக்கும்? ஏன்னா இப்போ சேஃப்டி ஆஃபீஸர்னாலே ஒரு அண்டர் ரேட்டடாக பார்க்குறாங்களே, ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அண்டர் ரேட்டடாக பார்க்கறது ஒரு மித்து. எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சர்லேருந்து ஷிப் பில்டிங்லேருந்து எந்த இடத்துக்கு போனாலும் சேஃப்டி இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ சேஃப்டி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டினா சேஃப்டி எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தேவை. சேஃப்டி ஆஃபீஸர் மஸ்ட் ரிஸ்க் அசஸர் தேவை, சேஃப்டி ஆடிட்டர்ஸ் தேவை, லாஸ் அவர்ஷன் தேவை, லாஸ் மினிமைசேஷன் தேவை. இது எல்லாத்துக்கும் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் வேணும். இல்லைனா நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் பண்ணி தான் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸை உண்டாக்க முடியும். தட் டேக்ஸ் டைம், எஃபர்ட் அண்ட் மணி. அந்த கேப்பை கவர் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம். ஓகே ஓகே, இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக என்னென்னலாம் இதில் சொல்லிக் கொடுப்பீங்க? இதில் வந்து ஃபயர் ப்ரிவென்ஷன் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கோர் ஏரியாஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். இதில் வந்து ஃபயரை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, ஆக்சுவல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இஸ் கிவன். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் மாக்கப் இருக்குது. இதில் வந்து ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா we have trained professional to show how to use the extinguisher. We also have trained professional to see how to use the fire hoses, charge hoses. What are different methods available? Fire mitigation, fire prevention, fire extinguishing. All these are taught here. We also have a swimming pool where we will go. Disaster management also includes when there is a flood இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அப்போ வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் வேணும். அதுக்கான ட்ரைனிங் இங்கேயே கொடுக்கும். யூஸ்வலி பேரண்ட்ஸ் வந்து நான் மெடிக்கல் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே ஒத்துப்பாங்க. இன்ஜினியர் படிக்கிறேன் அப்படின்னா ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ மேரிடைம் ஸ்டடி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேரிடைம் ஸ்டடீஸை ஏன் படிக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன? ஓகே, நல்ல கேள்வி மேடம். இது அவேர்னஸ் அபவுட் மேரிடைம் இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது தான் உண்மை. பட் இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகணும், ரீச் தேவைப்படுது இன்னும் கூட அதுக்கு. பட் ஏன் அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் பண்ணுறது ஏதாவது நானும் தான் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த துறை வந்து வித்தியாசமான துறை. இப்போ கப்பலில் போகிறது, ஒருத்தர் கேப்டன் ஆகுது அப்படின்றது எல்லாராலையும் பண்ண முடியறதில்ல. இப்போ வேலிட் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் பீயிங் எ ஷிப் கேப்டன் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 140 crores. எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 1 lakh? No, not even 10,000. Valid license holders for becoming a ship captain or a chief engineer 10,000 கொடுக்க மாட்டாங்க. ஸோ தே பிகம் அ ரேர் ப்ரீட் இன் த இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கான டிமாண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆக்டிவ் செயிலிங் கேரியரை விட்டுட்டு அவங்க ஷோருக்கு வந்த பிறகு கூட தேர் ஆர் n number of opportunities for them, both for deck side as well as engine side. அவங்களுக்கு ஷோர் ஜாப்பும் நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுறாங்க. ஷிப்பிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், கிளாஸ் சொசைட்டிஸாக இருக்கட்டும்,
ஈவன் கவர்மெண்ட் பாடிஸில் டிஜி ஷிப்பிங்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாரும் தேவைப்படுறவங்க வந்து ஆல்ரெடி ஷிப்பில் ஒர்க் பண்ணவங்க, கேப்டனாக இருந்தவங்க, சீஃப்னாக இருந்தவங்க, மெரைனர்ஸாக இருந்தவங்க, அவங்க தான் தேவைப்படுறாங்க. ஸோ தே வில் ஃபில் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் வித் தேர் அதர் ஷோர் கேரியர் ஆல்சோ. இதனால தான் இந்த கேரியரை சூஸ் பண்ணணும். இன்னொரு ரீசன் நான் முதலே சொன்னேன், வேர் எல்ஸ் யூ வில் கெட் எவ்ரிடே சண்டே ஃபார் 6 months in a year. Beautiful career, no regrets. I chose this 33 years before. No sorry feeling at all, no regrets at all. So இதனாலேயே இதை என்கரேஜ் பண்ணணும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு ஒரு காமன் கொஷினும் இருக்குது. என்னென்னா இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிட்டேன்னா எனக்கு இவ்வளோ சேல்ரி எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நான் மேரிடம் எடுக்கிறேன், இதோட சேல்ரி ஸ்லாபே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு யாருக்கும் தெரியல. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டதில்லை. ஏன்னா பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிய வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான். ட்ரைனிங் டைம்லேயே இவங்களுக்கு வந்து 50,000 ப்ளஸ் கிடைக்கும். தட் இஸ் அபவுட் 6 to 1 year. அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபைடு ஆஃபீஸர்ஸ் ஆவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி கிடைக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி கிடைச்ச பிறகு சேலரி ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 1.5 to 2 lakh per month. இந்த மாதிரி சேலரி வந்து வேற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் அட் யங் ஏஜ் கிடைக்காது. அதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து ஏர்லி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏர்லி குட் சேலரி, அண்ட் ஆல்சோ யூ கெட் டு see the world in different cultures. No other industry can match this. That is the speciality of maritime sector. சூப்பர் சார். இது ஆக்சுவலி இது ஒரு சீக்ரெட் மாதிரியே இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு இது தெரியவே தெரியாது. இது ஓப்பன் சீக்ரெட் சார். அதுக்கப்புறம் நீங்கள் வேல்ஸில் வந்து 2 கோர்ஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதாவது பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பிபிஏ லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பர்டிகுலர் கோர்ஸை ஏன் எடுத்து படிக்கணும்? இந்த கோர்ஸ் அகைன் முதலே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து நிறைய மாடல் கோர்சஸ் இப்போ இருக்குது, லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற கோர்சஸ் இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி எனேபிள்டு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இது வந்து அதுலேருந்து வித்தியாசப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்ற கோர்ஸ் வந்து வெரி ரேர் ப்ரீட். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா வெரி 2-3 காலேஜஸ் மேபி யூனிவர்சிட்டிஸ் மேபி ரன்னிங். சென்னை இன்னும் நாம மட்டும்தான் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். வென் யூ ஆர் சம்திங் ரேர் யூ ஆர் கோயிங் டு பி இன் டிமாண்ட். மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அதே மாதிரி இந்த கோர்ஸும் வந்து எல்லா யூனிவர்சிட்டி எல்லா காலேஜ்லையும் கிடையாது, இருக்குது, பட் நிறைய காலேஜில் கிடையாது. அகைன் யூ ஆர் இந்த ரேர் பீட், ஸோ யூ ஆர் கோயிங் டு பி இன் டிமாண்ட். லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லாமல், ஷிப்ஸ் இல்லாமல், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே நடக்காது. அப்போனா அந்த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி இன் டிமாண்ட். அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் வில் பி இன் டிமாண்ட். அதுக்காக தான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும். சார், யூஸ்வலி பேரண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயப்படுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குது சார் ஸ்டார்டிங்? ஓகே, இது நல்ல கொஸ்டின் மேடம். பேரண்ட்ஸுக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா எவ்வளோ பே பண்ண போகிறோம், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். வேல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்வேஸ் ஹேஸ் பின் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 4-year டிகிரி ப்ரோக்ராம் இன் மெரைன் இன்ஜினியரிங், 3-year ப்ரோக்ராம் இன் நாட்டிக்கல் சயின்ஸ் ஆர் லாஜிஸ்டிக்ஸு, இந்த டிசாஸ்டர் மேனேஜ் எல்லாத்துக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்படுறது வந்து ஸோ டிரான்ஸ்பரண்ட் தட் இட் இஸ் அவைலபிள் இன் அவர் வெப்சைட். ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ பே பண்ணணும், ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணணும், ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் எல்லாமே கொடுத்து. இப்போ 4 வருஷம் கழிச்சு நீங்கள் முடிக்கிற போது எவ்வளோ டோட்டலாக ஸ்பெண்ட், அதுலேருந்து ஒரே 1 rupee கூட எக்ஸ்ட்ரா வாங்கவே மாட்டோம். There is no other additional fee at all. Transparent fee, go to the website and see, you can pay it online. Everything is transparent only, 100%. ஆக்சுவலி வந்து ஒரு காலேஜ்லேயும் நம்ம பிளேஸ்மெண்ட்டுன்னு போகும்போது அங்கே 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வேல்ஸ் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க மேடம்? 100% பிளேஸ்மெண்ட்றது ஒரு ப்ராமிஸ். அந்த 100% பிளேஸ்மெண்ட் வந்து ரியாலிட்டியாக மாறணும் அப்படின்னா there is also important role to be played by the concerned student. நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கணும், உங்களுடைய க்ரூமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். Employability skills, நீங்க என்ன ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறீங்க? The whole program is designed for that only. We are developing skill based programs which is ready made to the industry. Employability is more or less 100% assured provided you are meeting the requirements. எங்க ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா we have been around for 27 years. 25 வருஷம் 27 வருஷம் ரொம்ப லாங் டைம். அவ்வளோ லாங் டைம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா with placement only. There are ups and downs everywhere in life. Here also ups and downs have been there, but by and large if you see, our placement record is exemplary. That is why the student community supports us, parents are supporting us. That is how we get admission in maritime studies courses in Wales. சார், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி யூஸ்வலி வந்து நமக்கு மெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி நிறைய தெரியும், ஆனால் மேரிடைம் பற்றி எதுவுமே தெரியாது. இன்றைக்கி உங்கள் கூட பேசும்போது தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் மேடம். வணக்கம்.